பழைய ஆயில் கூட வந்து புது ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எப்பவுமே மாற்றும் போது வந்து ட்ரைன் போல்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டேஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட எண்டு பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிலை கொண்டு போக வேணாம். ஸோ அதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பல்சர் 230க்கு வந்து ஆயில் சேஞ்ச் தான் பார்க்க போகிறோம். Shall we start? ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஆயிலோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு ஸோ ஆயிலோட விஸ்காசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து ஆயில் மாற்றணும். ஸோ ஆயில் மாற்றி கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா மோட்டோல் தான், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ 5000 கிலோமீட்டர் வரையும் ஓட்டலாம். ஸோ நம்ம வந்து 4000 கிலோமீட்டர்லேயே எப்போவுமே மாற்றுவோம். ஸோ இப்போ 500 கிலோமீட்டர் வந்து நம்ம எச்சா ஓட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் நல்லா இருக்கேனா அளவுக்கும் தான் நீ சொல்லு ஓகேவா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரைன் போல்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ட்ரைன் போல்ட்டு. இந்த ட்ரைன் போல்ட்டை வந்து நம்ம இப்போ கழட்டிடலாம். அந்த பாத்திரத்தை எடுறா நமக்கு 1000 years later ஒரு வழியாக கழட்டிட்டோம் நண்பர்களே. இதுதான் நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ அதோட விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தம்பி. கரெக்டாக கேமரா ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ மாற்றுறது வந்து கரெக்ட் டைம் தான். ஸோ எப்பவுமே மாற்றும் போது வந்து ட்ரைன் போல்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டேஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைன் போல்ட்டில் வந்து இந்த மேக்னெட் இருக்கும். இன்ஜின்குள்ளே வந்து நம்ம வியர் அண்ட் டியர் நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உறைவு தேய்மானம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம இந்த இதில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அதனால தான் இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ அதனால் அயன் பார்ட்டிகல்ஸ் அயன் பார்ட்டிகல்ஸா. ஸோ அதனால் நீங்கள் ட்ரைன் போல்ட்டு மாற்றுறது வந்து ரெக்கமெண்டேஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 தாட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதாச்சும் நீங்கள் மாற்றிடுங்க. ஆயில் ட்ரைன் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆயில் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன ஆயில்னு வந்து பார்ப்போம். இங்கே ஓப்பன் பண்ணுறதே ஒன்றுங்க. தம்பி ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணுப்பா. இது நல்லெண்ணெயா? ஸோ நம்ம இப்போ என்ன ஆயில் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 7100 20W50. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். ஸோ ஆயில் வந்து நிறைய கிரேட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ வாங்கியிருக்கிறது வந்து 20W50. இது வந்து பஜாஜில் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுற கிரேடு தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் வண்டியில் தெரியல, ஆயில் என்ன கிரேட் யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியில் மேனுவல் புக்குன்னு இருக்கும், வண்டியோட புக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் ஆயிருக்கும். அப்படின்னா கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து மோட்டல் பிராண்டாக யூஸ் பண்ணுறோம்.
வண்டியோட ஆயில் கெப்பாசிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டர். ஸோ நம்ம வந்து ஒன் லிட்டர் தான் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் நம்மளோட பழைய 1.5 லிட்டர் இதில் ஆல்ரெடி 200 ml சம்திங் இருக்கும். ஸோ அதனால நம்ம 1 லிட்டரே போதும்னு சொல்லி வாங்கியாச்சு. ஸோ ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ளே வந்து வியர் அண்ட் டேர் நடக்கும், ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி இன்ஜினை வந்து மேக்சிமம் அதோட அந்த வியர் அண்ட் டேரை நடக்காம தடுக்கிறதுக்காக இந்த ஆயில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் ஏன் மோட்டல்ஸ் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பஜாஜ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து அவ்வளோக்கா எனக்கு செட் ஆகலை. ஒரு 5,000 அதில் வந்து 10,000 சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு ஒரு 3,000 கிலோமீட்டர் ஓடினாலே ஒரு சலசலங்கிற ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோட்டல் வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது. மோட்டல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் நம்ம சேனலுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பெயிண்ட்ஸ் ப்ரமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட மோட்டல் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா கிரேடு உள்ள நிறைய மோட்டல் மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்டால் இருக்கு, லிக்கிமோலி இருக்கு. லிக்கிமோலிலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கம்பெனி. ஸோ காய்ஸ் இப்போ வந்து ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்னதான் ஆயில் ட்ரை பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 50 ஒரு 100 இல்லைன்னா 150 ml வந்து இன்ஜினுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ண முடியாது, அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதே பிராண்டில் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ அதே கிரேடு, அதனால தான் அதே கிரேட். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை வேறு கிரேடு யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ அந்த அது பழைய ஆயில் கூட வந்து புது ஆயில் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆயில் ஸ்லெட்ஜுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஆயில் ஸ்லெட்ஜ் ஆகி அப்படியே இன்ஜின்குள்ளேயே இருந்து கார்பன் டெபாசிட் ஆகி உங்கள் இன்ஜினுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒன்ஸ் பிராண்ட் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது நல்லா இருந்துச்சுன்னா அதிலே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அதனால தான் என் வண்டியில் இவ்வளோ பிரச்சனை வருதா? வண்டி தான் முன்னால தான் பிரச்சனை வண்டிக்கு. சரி, அடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்குது. அந்த பழைய ஆயில் இதில் வந்து ஒரு 500 ml கிட்ட இருக்கும். இப்போ வந்து ட்ரெயின் போல்ட்டை வந்து புதுசாக வந்துரு, இதான் ட்ரெயின் போல்ட்டு. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அது வந்து இதை அப்சர்வ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ட்ரெயின் போல்ட்டை மாற்றிட்டா போதும். சரி, ஓகே, ஆயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டிங் வேறு போகுது. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு எப்படி பிளட்டு அந்த மாதிரி இன்ஜினுக்கு வந்து ஆயிலு. ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் அதோட எண்டு பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிலை கொண்டு போக வேணாம். ஸோ அதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிளட் கலரில் தான் இருக்கும் இந்த ஆயில். இந்த பக்கம் வந்து டார்லிங் இது வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணியிருக்காடா? I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. இந்த 1 லிட்டர் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 200 ml நம்ம வந்து ஊற்றிடலாம். Sun rays and on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. சொல்லு. ஸோ ஆயில் நம்ம வந்து ஊற்றியாச்சு. ஸோ இந்த ஆயில் லெவல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இங்கே கொண்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக 1.25 லிட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஆயில் லெவல் கம்மி, இது வந்து ஹை. ஸோ நம்ம வந்து இந்த கம்பிக்கு மேலேயே ஊற்றிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இதுதான் பர்ஃபெக்டான ஆயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஆயில் சேஞ்ச் பண்ணுற வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வந்து ப்ராஜெக்ட் வந்து அந்த வண்டிக்கு தான். ஸோ அப்படியே ப்ராஜெக்ட் குட்டி. ஸோ இந்த எடிஷன் பேர் வந்து ஓனர் வந்து குட்டின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ நம்ம வண்டிக்கு எப்படி டார்லிங்காக அந்த மாதிரி குட்டின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ இவரோட இன்ஸ்டா ஐடி தான். ஸோ நான் வந்து கீழே தரேன். அண்ட் இந்த வண்டி வந்து ஃபுல்லாக ப்ராஜெக்ட் குட்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து வண்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்ஜின் ஒர்க் இருக்குது.
ஸோ இன்ஜின் ஒர்க் வந்து இது நம்ம பண்ண முடியாதுல்ல, ஸோ கராஜில் விட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் இன்ஜின் ஒர்க் இருக்குது. ஃபுல் இன்ஜின் ஆஃப் இன்ஜினான்னு சொல்லிட்டு அதுவே ஒரு தனி வீடியோ வரும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இன்ஜின் ஒர்க் இருக்குது, அண்டு ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணணும், ஸோ இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் ஃபுல்லாக வண்டியே ஃபுல்லாக ரேப் பண்ண போகிறோம். அண்ட் வந்து கிளச் கேபிள் அண்டு வேறு பிரேக் பேட்ஸ், ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட் அது சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் பேக்ஸ் நீங்கள் காமிங்க. ஸோ இந்த ரப்பரு, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் அந்த ஃபுல் வண்டியை இப்போ இருக்கிற ஓல்டு லுக்குக்கும் நாங்கள் நியூ லுக் கொண்டு வரோம். அது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லி பாருங்கள். ஃபுல்லாமே வண்டி கம்ப்ளீட்டாக குட்டி 2.0 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணலான்ட்டு இருக்கோம், ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.